சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை சத்யா போல என்ன வருமா? பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஆமா நம்ம bro. ஊர் ஞாபகம் வந்துச்சு போல. ஆமா, நம்ம ஊர் மறக்க முடியுமா? நம்ம ஊர் சொர்க்கம் தானே. அதெல்லாம் உண்மைதான். அது என்னதான் உண்மையா இருந்தாலுமே காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது துபாய் வந்துதாங்க ஆகணும். என்ன சொல்றீங்க? இங்க வா, நான் சொல்றேன் எப்படின்ட்டுன்னு. இப்போ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல நீ ஒரு பிரைம் லொகேஷன்ல நீ ஒரு 1 பெட்ரூம் வாங்குற 4 கோடிக்கு. ஸோ பேமெண்ட் பிளான் நீ 40-16 எடுக்கிற. 40% நீ வந்து டவுன் பேமெண்ட் வந்து 1.4 crores நீ பே பண்ணுற. லோன் எடுக்கிற 60%க்கு 9% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 2,14,000 ரூபாய் வருது உங்களுக்கு. ரெண்ட் நீங்கள் வந்து ஒரு பிரைம் லொக்கேஷனில் உங்களுக்கு அதிகபட்சம் எடுத்துட்டா கூட ஒரு 3% எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் கிடைக்குது வருஷத்துக்கு. மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய். எப்போ இருந்தாலும் டேக்ஸ் 20% பே பண்ணிடுவீங்க. 80,000 ரூபாய் போயிடும். சர்வீஸு மெயின்டெனன்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு மாத வாடகை 70,000 ரூபாய் வரும். ரெண்டல் வந்து பாருங்கள் 70,000 ரூபாய். இஎம்ஐ வந்து 2,14,000 ரூபாய் மாதத்துக்கு. ஸோ உங்களுக்கு 12 வருஷத்துக்கு போட்டாக்கா உங்களுக்கு -17,28,000 ரூபாய் உங்களுக்கு பின்னாடி நிற்கிது, அதாவது மைனஸில். இதுவே நீங்கள் துபாயில் ஒரு 1 பெட்ரூம் ஒரு லொக்கேஷனில் நீங்கள் வாங்குறீங்கும் போது அதே 4 கோடிக்கு 40-60 பேமெண்ட் பிளான். டவுன் பேமெண்ட் 1.4 crores பே பண்ண போகிறீங்க. லோன் வந்து இங்கே நான் ரெசிடென்ஷனுக்கு மேக்ஸிமம் 5% வச்சுக்கலாம். இஎம்ஐ வந்து உங்களுக்கு 1,55,000 ரூபாய். உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு வந்து 8-9% கிடைக்கும். பட் நான் 7% வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 28 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு கிடைக்குது. ஸோ மாதத்துக்கு 2,33,333 ரூபா கிடைக்குது. சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே கழிச்சது போக 2 லட்ச ரூபாய் கிடைக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே டேக்ஸ் கிடையாது உனக்கு. ஸோ ரெண்டல்லேருந்து நீ இஎம்ஐ மைனஸ் பண்ணுற. ரெண்டல் வந்து உனக்கு 2 லட்ச ரூபாய். இஎம்ஐ 1,55,000 ரூபாய். 45,000 ரூபாய் மாதம் கிடைக்குது. வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 5,40,000 ரூபாய் வருஷம் உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இதே நீ ஊரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற, பட் இருந்தாலுமே வந்து நீ வருஷத்துக்கு ஒரு 25 லட்ச ரூபாய் இன்கம் நீ சேர்த்து வச்சிருக்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காசு சேர்த்து வச்சிருந்தாலுமே இந்த -17,28,000 நீ மைனஸ் பண்ண அப்படின்னா வருஷத்துக்கு உன் கையில் நிற்கிறது 7,72,000 ரூபாய். இதே 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுற அப்படிங்கும்போது 38,60,000 ரூபாய் தான் உனக்கு இன்கம் நிற்கும். இதுவே துபாயில் நீ 25 லட்ச ரூபாய் வருஷம் சேர்த்து வச்சாலுமே எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து உனக்கு 5,40,000 ரூபாய் வருஷம் கிடைக்குது. ஸோ உனக்கு 5 வருஷத்துக்கு நீ போடும்போது உனக்கு 1,52 லட்ச ரூபாய் வந்து உனக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இன்கம் வேறு எங்கே கிடைக்கும்? இதை வச்சு நீ புது ப்ராப்பர்ட்டியும் வாங்கலாம், புது பிஸ்னஸ் எல்லாமே பண்ணலாம். இப்போ நீயே சொல்லு, என்னதான் நம்ம ஊர் சொர்க்கமாக இருந்தாலுமே காசு பணம் சம்பாதிக்கணும்னா எங்கே வரணும்? துபாய். என்ன இருந்தாலும் நம்ம ஊரை போல வருமா சத்யா? அது என்னமோ உண்மைதான், நம்ம ஊர் சொர்க்கம் தான். பட் காசு பணம் சம்பாதிக்கணும்னா இங்கே வந்து தானே ஆகணும். நம்ம ஊரை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? சொர்க்கம் இல்லை. அது சரி. சொர்க்கமே என்றாலும்